பிள்ளைகள், நன்மை தீமை அறியாத பிள்ளைகள், ரொம்ப சின்ன பிள்ளைகள் கிட்ட போய் ஸ்தோத்திரம், அங்க தூரத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. தூரத்துல ஏதோ ஒரு பேப்பரை கிழிச்சு கீழே போடுறதோ அல்லது அங்க இருக்க பல்பை ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதோ நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க பார்த்துட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் நீங்க போய் கேட்டா, ஸ்தோத்திரம், நீ தானே இதை பண்ண, இந்த பொருளை எடுத்து கீழே போட்டது நீ தானே அப்படின்னு சொன்னா, எந்த பிள்ளையை பற்றி பேசுறேன்னா நன்மை தீமை அறியாத பிள்ளைகளை பற்றி பேசுறேன். நம்ம வளர்ந்தவர்களுக்கு நன்மை தீமை தெரியும். நன்மை தீமை அறியாத ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நீங்க கேளுங்க, ஸ்தோத்திரம், இந்த பொருளை எடுத்து கீழே போட்டது நீ தானே அப்படின்னா அந்த பிள்ளை என்ன சொல்லணும்னா நான் இல்லை அப்படிங்கிறோம். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு நான் இல்லை என்கிற ஒரு பொய்யை சொல்லணும் அப்படின்னு யாராவது கற்றுக் கொடுத்தோமா? அல்லேலூயா. யாருமே கற்றுக் கொடுக்கல. ஆனா அந்த பிள்ளைக்குள்ள சிறிய குழந்தையா இருக்கும் போதே அதுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அது பொய் சொல்லக்கூடாதுன்னு அதுக்கு தெரியல. அது மனசறிஞ்சு நான் பொய் சொல்லுகிறேன்னு தெரிஞ்சு சொல்லல. அல்லேலூயா. ஆனா அதுக்குள்ள தன்னாலேயே அந்த பாவ சுபாவம் நமக்குள்ள ஆதாம்ல இருந்து உருவாகி வந்து 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 இந்த காலம் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டுமே என்ன இருக்கு? பாவ சுபாவம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், பாவத்தை விட்டுறணும். பிசாசுனுடைய குணங்கள் எதுவுமே நமக்குள்ள இருக்க கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிறதற்கு முன்பாக என்ன பண்றாரு? சீசர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் குறிப்பிட்ட நாள்ல ஸ்தோத்திரம் என்னை சிலுவையில் அறைவார்கள், மகிமைப்படுவே, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஸ்தோத்திரம், என்ன சொல்றாருன்னா, உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எதையுமே மறைச்சு வைக்கல, ஆனா உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. யாரு உலகத்தின் அதிபதி? யாரு? பிசாசு வாரான். பிசாசு யாருக்கிட்ட? இயேசு கிறிஸ்து கிட்டே போறான் பாருங்க. அவர் மகிமைப்படுவதற்கு முன்பாக பிசாசு இயேசு கிட்ட போய் அவனுக்குரிய காரியம் ஏதாவது இயேசு கிட்ட இருக்க? வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், வார்த்தையாக இருந்தவர், அவர் மனுஷனாகி மாம்சமாகி இந்த பூமியில வந்தபோது அந்த இயேசு கிட்டயே போய் என்ன எதிர்பார்க்கிறான்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கா? ஸ்தோத்திரம். எப்படி? சின்ன ஒரு தவறு ஏதாவது இருந்துட்டுன்னா அதை காட்டி குற்றம் பிடிக்கலான்னு சொல்லி இயேசு கிட்டயே பிசாசு போறான். அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இந்த பதிலை நாம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. மகிமைப்பட வேண்டும் என்றால், மறுரூபமாக வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இந்த குணம் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பிசாசு வந்து குற்றம் சாட்டுகிற அளவிற்கு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருந்துன்னா என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. ஆமென். மறுரூபமாக முடியாது.